ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தியும் அதுக்கு பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் லேயராகவும் வருதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். அதே போல் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தேய்க்கும் பொழுது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தேய்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் குருமா தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் அயன் கடாய், இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி மட்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நான் அதில் காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த இரும்பு கடாயில் நம்ம சட்னி செஞ்சாலும் சரி, குழம்பு ரெசிபி செஞ்சாலும் சரிங்க, டேஸ்ட்டு சூப்பராக வருது. அதனால தான் நான் இந்த கடாயில் நான் செய்கிறேன். ஹோட்டல் டேஸ்ட்டு வரும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியோட தக்காளியோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளியோட ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போது காலிஃப்ளவரில் நல்லா வடிகட்டிட்டு நாம் இப்போது கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுருங்க, மசாலா கருகிடக்கூடாது. இதை நாம் பிரட்டி விட்டுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்து வரணும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. நாம் இப்போது வேகிற டைமுக்குள்ளே தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 7-8 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும். நமக்கு தேங்காய் விழுதும் ரெடி ஆகிடுச்சு. நாம் அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசையும் போது நம்ம எதுவுமே போட போகிறதில்லைங்க. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். அதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நாம் நல்லா அமுக்கி கொடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிசையணுங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக எல்லாம் இழுத்துட்டு காலிஃப்ளவர் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் வெந்துருச்சான்ட்டு. வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காகிடுங்க குழம்பு. அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்ம குழம்புக்கு உப்பே ஆட் பண்ண போகிறோம். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா காய் நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா காய் வேக லேட்டாகிடும். இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான நமக்கு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட்டுக்கே குழம்பு இன்னும் திக்காயிடுங்க. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி திக்காக இருக்குன்னு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சப்பாத்தி போட்டுக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நம்ம எண்ணெய் போட்டு தேய்க்க போகிறதில்ல, கோதுமை மாவு ட்ரையான மாவு போட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம். நான் 2 சப்பாத்தி மட்டும் போட்டு காட்டுறேன். 2 உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேய்ச்சிட்டு என்ன பண்ண போகிறோம், அது என்ன ட்ரிக்குன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க.
எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையான கோதுமை மாவு மேலே லைட்டாக தூவிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே பிடிச்சிட்டு ரவுண்டாக மறுபடியும் மாவை நம்ம சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக வரும். நம்ம மாவு மறுபடியும் உருண்டை பிடிக்கிறதுனால நமக்கு ரவுண்டான சப்பாத்தி நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நான் 2 சப்பாத்தியும் பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன். ஈஸி தான். ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுவில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை லைட்டாக மேலே தூவிட்டு கொழுக்கட்டை மாதிரி நம்ம மேலே பிடிச்சிட்டு மறுபடியும் உருண்டை பிடிச்சி தேய்ச்சோம்னா நமக்கு லேயர் லேயராக சப்பாத்தி வருங்க. ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கல் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது தாங்க நம்ம சப்பாத்தி போடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் போது சப்பாத்தி சுடாதீங்க, ஹார்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை வேகமாக சுட்டு எடுத்துடணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வருதுன்னு பாருங்கள். இப்போது மறுபடியும் திருப்பி போட்டுட்டு நம்ம சப்பாத்தியை எடுத்துடலாம். அதிக நேரம் வேக வேக தான் சப்பாத்தி ஹார்டாகிடும். பாருங்கள் புசு புசுன்னு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உப்பலாக வந்தால் தான் சப்பாத்தி ஆறின பிறகும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி சப்பாத்தி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது இன்னொரு சப்பாத்தியும் போட்டுடலாம். ரெண்டாவது சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுவுமே நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்ன பார்த்ததை விட இப்போ பாருங்கள் குருமா நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரெண்டுமே சூடாக கொதிக்க இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் ஆறின பிறகும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ஒரு சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் லேயராக வந்திருக்குன்னு. நம்ம கொழுக்கட்டை மாதிரி மடிப்பு மாதிரி எடுத்து பண்ணோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.